हरे कृष्णा। नमो ओम विष्णु पदाय कृष्ण प्रस्थाय भूतले श्रीमद् भक्ति वृजेंद्र नंदन स्वामी निति नामिने। नमो ओम विष्णु पदाय कृष्ण प्रस्थाय भूतले श्रीमद् भक्ति वेदांत स्वामी निति नामिने। नमस्ते सरस्वती देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पश्चाते देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गणटार श्रीवासरी गौर भक्तवृंद। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। ஹரே கிருஷ்ணா. பல முறை நம்ம கூறினது போல கீதை வகுப்பு நம்ம ஆரம்பிக்க போகின்றோம். பகவத்கீதை மிகவும் ஒரு விஞ்ஞானபூர்ணமான ஒரு ஞானம். அந்த ஞானத்தை அணுகிறதுக்கு நம்ம பல பல முறைகள் இருக்கின்றது, பல விதிமுறைகள் இருக்கின்றது. ஆகையால் நம்ம அந்த ஞானத்துக்கு போறதுக்கு முன்னுக்கு நம்ம முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டியது இன்னைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கின்ற யுகம். இன்னைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கின்ற யுகம் மிகவும் ஒரு கொடூரமான யுகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கலியுகம் என்று அழைக்கப்படுகின்றது. இன்னைக்கு பல தொகுப்புகள் நம்ம நடந்து கொண்டிருக்கின்றோம். நீங்க பார்க்கின்ற பொழுதில் இந்த கலியுகத்தை பத்தியே நம்ம பேசிக் கொண்டிருக்கின்றோம். பலர் கேட்கலாம், பலர் நினைத்து கொண்டு இருக்கலாம் இல்லைங்களா, இவர் என்ன பேசுறப்பெல்லாம் கலியுகத்தை பத்தி பேசிக் கொண்டிருக்கின்றார் அப்படின்னு. ஒண்ணு மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும். எப்ப இந்த யுகத்தை பத்தி மிகவும் ஆழமாக நீங்க பதிய வைக்கல உங்க மனதுக்குள், நம்ம வாழ்க்கை முழுதும் துன்பமயம், அதோட குழப்பமாக நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கீங்களா. ஆகையால் இந்த ஞானத்தை நம்ம பாராயணம் பண்ணுகின்ற பொழுதில், நம்ம ஆழமாக போகின்ற பொழுதுல வெட்டு வெளிச்சமா நமக்கு என்னென்ன நடந்து கொண்டிருக்கின்றது, என்ன நடக்கப் போகின்றது, இதெல்லாம் வெட்டு தெரிந்து கொண்டோம் என்றால் இந்த ஞானம் ஒரு முழுமையான ஞானமாக திகழாற்றோம். அப்படி இருக்கின்ற பொழுதுல இந்த ஞானத்தை நம்ம பெறுகின்ற பொழுதுல மிகவும் விஞ்ஞானபூர்வம் நம்ம பேச போகின்றோம். இப்பொழுதுல இருந்து எந்த ஒரு நிலையில் நம்ம அறவைக்காடோ அல்லது காவைக்காடோ நம்ம பேச போறது கிடையாது. விஞ்ஞானபூர்ணமா இருக்கின்ற பொழுதுல sometimes you may feel it is a little complicating, but we'll make it very easy for you. Do not worry about that. So இந்த வகுப்பை நம்ம தொடர்க்கு முன்னுக்கு முதலாவது இந்த யுகத்தை பத்தி நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, இந்த யுகம் கலியுகம் என்று அழைக்கப்படுகின்ற பொழுதுல இந்த யுகத்தில் நீங்க எதுவுமே நல்லது பார்க்க முடியாது, எதுவுமே நல்லது பார்க்க முடியாது. பொதுவாக துயரத்திலே மிகவும் உயர்ந்த ஒரு துயரம் இருக்கின்றது என்றால், மிகவும் பயங்கரமான ஒரு 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 துயரமான நிலை என்று இருக்கின்றது என்றால், பிள்ளைகள் தாய் தகப்பனை புறக்கணிக்கின்ற பொழுதுல தெரியுங்களா. இந்த கலியுகத்தில் பிள்ளைகள் தாய் தகப்பனை முற்றிலும் புறக்கணிப்பார்கள். இது மிகவும் சர்வசாதாரணமாக நடந்து கொண்டிருக்கும் தெரியுங்களா. எந்த ஒரு வேதனையும் ஒரு தாய் தகப்பனை தாங்கிக் கொள்ள முடியாதுன்னா, எப்ப அந்த பிள்ளைகள் அவங்களை புறக்கணிக்கின்றார்களோ அதோட ஒரு ஒரு துயரமான விஷயம் எதுவுமே கிடையாது. நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக நீங்க பார்த்து கொண்டிருந்த சான்றோர்கள் சொன்ன வார்த்தைகள் என்ன சொல்லுவார்கள்னா, பிள்ளைகள் தாய் தகப்பனோட பாசம் பிள்ளைகள் தாய் தகப்பன பாசம் அதை பிரிக்க முடியாது தெரியுங்களா. தாய் தகப்பனுக்கு பிள்ளைங்களுக்கு உள்ள பாசத்தை பிரிக்க ரொம்ப கஷ்டம். அந்த தாய் தகப்பன் பாசத்தை பிரிப்பதற்கு ஒரு துறவியால் கூட அந்த பாசத்தை பிரிக்க முடியாது. துறவி என்றால் வெரி எலிவேட்டட் saintly person, even such an elevated saintly person also cannot pull out the attachment
or the love between the parents and the children. Very difficult. பட் இந்த கலியுகத்தில் வந்து ஸ்மார்ட் ஃபோன் ஒன்று உருவாக்கியிருக்காங்க தெரியுங்களா? துறவியாலேயே முடியாத ஒரு 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 பொருளை வந்து இந்த கலியுகத்தில் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து சர்வசாதாரணமாக அந்த பாசத்தை வந்து தாய் தாப்புன்னு பார்த்து அந்த வெட்டி முறுக்கிது இல்லைங்களா அந்த பிள்ளைங்கள்ட்ட. நம்ம பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்னைக்கு எத்தனை பேரண்ட்ஸ், I know how many parents has been killed by the children because of the smartphone when they try to pull out from them, when they ask them to, not to get involved in this smartphone, they get very, excited, they put into anxiety, அவர் ஆத்திரம் வந்து தாய் தோப்பனே கொள்ற நிலைமைக்கு போறாங்க தெரியுங்களா? அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த கலியுகம் போய் கொண்டிருக்கின்றது. அடுத்தது வந்து கோழி மேய்ச்சல் கும்முனியில மேய்ச்சல் சொல்லுவாங்க தெரியுங்களா? ஆசிரியர் தொழில் வந்து அந்த காலத்துல வந்து மிகவும் ஒரு உயர்ந்த தொழில், பசுமையான ஒரு தொழில் தெரியுங்களா? பலர் வந்து ரொம்ப ரொம்ப பேர் ஆசைப்படுவாங்க ஒரு ஆசிரியர் ஆகணும்னு. ஆனா இப்ப ஆசிரியர் தொழில் என்றாவே விட்டு ஒதுக்கிட்டு போயிடுறாங்க தெரியுங்களா, வேண்டாம்னு. அதுக்கு மூல காரணம் வந்து மாணவர்கள் ஆசிரியர்கள் மதிக்க மாட்டாங்க. இந்த கலியுகத்தில் இயல்பு நடக்கும், இதெல்லாம் இயல்பு நடக்கும். மூன்றாவது வந்து கணவன் மனைவி சண்டை சச்சரோடு வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். கொஞ்சம் நினைச்சு பாருங்க, கணவனுக்கும் மனைவிக்கும் அவங்க அன்னோன்யமா அவங்க ஒற்றுமை இல்லாட்டி எந்த வழியில அந்த பிள்ளைங்க வந்து சந்தோஷமா இருக்க போறாங்க. கொஞ்சம் நினைச்சு பாருங்க. unbearable thing that the children can go through when the parents are not united. இந்த கலியுகத்தில் அது பார்க்கவே முடியாது. நாளை வந்து அந்த காலத்தில் தாத்தா பாட்டினா நம்மளுக்கு வந்து அவ்வளோ பிரியம் தெரியுங்களா? இப்ப முதல்வர்கள் வந்து முற்றிலும் மறக்கப்படுவார்கள். இதுக்கு எல்லாமே மூல காரணம் ஒண்ணுதான் தெரியுங்களா? இது பல முறை நம்ம வந்து சொல்லிக்கொண்டே இருக்கின்றோம். அதுக்கு எல்லாமே மூல காரணம் வந்து ஒண்ணுதான். அப்படி அந்த மூல காரணம் பல வழியில வேற வேற நம்ம சிந்திக்கணும் தெரியுங்களா? ஆனா காரணம் வந்து ஒன்றுதான். அதை மட்டும் நம்ம சரிப்படுத்தணும் என்றால் நம்ம வாழ்க்கை எங்கேயே போயிருங்க, நம்ம அவ்வளவு சந்தோஷமா வாழலாம். ஒரு முக்கியமான ஞானம், மிகவும் முக்கியமான ஞானம், அது வழியாக ஒரு மனிதன் ஒழுக்கத்தையும் மனதையும் கட்டுப்படுத்துகிற இந்த ஞானம் வந்து இந்த கலியுகத்திலிருந்து முற்றிலும் மறைக்கப்படும். இந்த ஞானம் மறைக்கப்பட்டாதான் கலியுகம் முத்தும் தெரியுங்களா? தட்ஸ் தி சுப்ரமசி ஆஃப் கலியுக. அந்த ஞானம் தான் ஆன்மீக ஞானம் என்று சொல்லப்படுகின்றது. இப்படி பார்க்கின்ற பொழுதுல ஞானம் என்றது வந்து இரண்டாக தான் பிரிக்கப்படுகின்றது இல்லைங்களா? ஒன்னு வந்து ஜட ஞானம் என்று சொல்லுவார்கள், அல்லது லௌகீக ஞானம் சொல்லுவாங்க. அடுத்த ஞானம் வந்து ஆன்மீக ஞானம் அல்லது சாஸ்திரிய ஞானம் சொல்லுவாங்க. இந்த ஜட ஞானத்துக்கு இன்னொரு குறிப்பு கொடுக்கப்பட்டிருக்கு இல்லைங்களா? சில்ப ஞானம் சொல்லுவாங்க. இன்றைக்கு நம்ம ஆழமா பதிய வச்சுக்க வேண்டிய என்ன பதிவுக்குன்னா, இந்த சில்ப ஞானம் அல்லது ஜட ஞானம் வழியாக, சில்பா என்றால் ஸ்கில், பாருங்க சமஸ்கிருதம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. சில்பா என்றால் ஒரு ஸ்கில். இந்த ஞானம் வழியாக, இந்த ஜட ஞானம் வழியாக ஒரு மனிதன் என்ன கற்றுக்கொண்டு போகிறான் என்றால், அவன் கற்றுக்கொள்றது வந்து ஒரு தொழில்நுட்பம் மட்டும்தான். So this, when you talk about Jadajnana, material knowledge, it is only meant to learn a skill. That's it all about. You cannot what do you call, cultivate character or control your mind. There's no history. You cannot do that.
ஏன் இந்த ஜட ஞானம் வழியாக ஒரு மனிதன் வந்து நிம்மதி பார்க்க முடியாது, அல்லது இது வழியா ஒரு மனிதன் வந்து ஒடுக்கத்தை கற்றுக்கொள்வதோ அல்லது மனதை கட்டுப்படுத்தல் போடுவது ஏன் முடியாதுன்னு சொல்லிட்டு பார்க்கின்ற பொழுதுல இந்த ஜட ஞானம் வந்து ஒரு மானிடனால உருவாக்கப்பட்டது இல்லைங்களா. இந்த ஜட ஞானம் வந்து ஒரு மானிடனால உருவாக்கப்பட்டது, மனிதர்களால் உருவாக்கப்பட்டது. ஸோ ஒரு மானிடன், ஒரு சராசரி மானிடன் சொல்லுகின்ற பொழுதுல ஒரு மானிடனுக்கும் ரைட் ஃப்ரம் பிரம்மா, ஸோ மானிடன் சொல்லுகின்ற பொழுதுல ஜீவராசின்னு சொல்லுவாங்க. எவ்வளவு பெரிய உயர்ந்த மானிடனா இருந்தாலும் சரி, தாழ்ந்த மானிடனாலும் சரி, அந்த மானிடனுக்கு வந்து 4 குறைபாடுகள் இருக்கு. நல்லா கேட்டுங்க, ஒரு மனிதனுக்கும் 4 குறைபாடுகள் இருக்கும். In the millennium, the best, topmost intelligent person was Einstein, Albert Einstein. அவர் பயோகிராஃபி படிச்சிக்கலாம், உங்களால் டைஜஸ்ட் கூட பண்ண முடியாது. He has never seen peace in his whole life. அவர் டிக்ளேர் பண்ணாரு, is the most intelligent man as far as material knowledge is concerned. ஸோ அப்படி பார்க்கின்ற பொழுதுல இந்த ஜட ஞானம் வந்து ஒரு மானிடனால உருவாக்கப்பட்ட ஞானம். ஸோ ஒரு மானிடனுக்கும் 4 குறைபாடுகள் இருக்குமா. முதல் குறைபாடு வந்து பிரம்மம் என்று அழைக்கப்படுகின்றது. பிரம்மம் என்றால் டெண்டன்சி டு மேக் மிஸ்டேக். கொஞ்சம் நினைச்சு பாருங்க, உட்காந்து கேட்கறவங்க உங்களுக்குள்ளே நினைச்சு பாருங்க. Do you have the tendency to make mistake? We make tremendous mistake in our life. ஸோ அதான் ஒரு மானினோட நிலை தெரியுங்களா, அவன் வழியே அந்த ஞானம் பெறுகின்றோம். டெண்டன்சி டு மேக் மிஸ்டேக், பிரம்மம். அடுத்து வந்து பிரமாடம். பிரமாடம் என்றால் டு பி illusion. நீங்க ஆழமா போனீங்களா, நீங்க இந்த உடல் கிடையாது இருக்கீங்களா, மாறாக நீங்க ஆத்மா. ஸோ வாட் வி ஆர் திங்கிங் தட் நம்ம இந்த உடல்னு சொல்லிட்டு வேலை செய்து கொண்டிருக்கின்ற பொழுதுல நம்ம நிம்மதியை பார்க்கறது கிடையாது. At all times we are illusioned. At every point of our life we are illusioned. மூணாவது வந்து காரண பத்துவா தெரியுங்களா. காரண பத்துவா என்றால் we have imperfect senses. நம்ம புலன்கள் எல்லாம் முறையான புலன்கள் கிடையாது. லைட் அடைச்சு பாருங்க, விளக்கு அடைச்சிட்டு எந்த அளவுக்கு உங்க உடம்பே உங்களால் பார்க்க முடியாது இல்லைங்களா. உங்க கண்ணு எவ்வளவு தூரம் கண் பார்க்க முடியும், எந்த அளவுக்கு நம்ம மூக்கு வந்து நம்மளுக்கு வந்து உறுதியாக இருக்க போகின்றது, காது எந்த அளவுக்கு கேட்க முடியும், நாக்கு நம்மளை ஏமாற்றும். ஸோ அவர் சென்சஸ் ஆல் imperfect சென்சஸ். நாலாவது this the cruel thing, இந்த கலியுகத்தில் சர்வ சாரணமாக வந்து இது செய்வாங்க எல்லாம். டெண்டன்சி டு சீட். You can see a lot of bogus people come and cheat innocent people. அது சர்வசாதாரண அது கலியுகத்தில் நடக்கும் தெரியுங்களா. ஸோ இப்படி இந்த 4 குறைபாடுகளோட ஒரு ஞானம் வருகின்ற ஞானம் வந்து can that particular knowledge be perfect or imperfect? You ask yourself. Definitely it's imperfect knowledge. How is that through imperfect knowledge you can control your mind? How is that through imperfect knowledge you can build character? No way, you cannot do that. So this knowledge is only meant to, learn a skill, and this knowledge is very very vitally important as far as நம்ம வந்து இந்த ஜட வாழ்க்கை எடுத்துட்டோம். இந்த மாநிலத்தில் வாழ்கின்ற பொழுது இந்த ஞானம் ரொம்ப முக்கியம் தெரியுங்களா. இதுக்கு நீங்க முக்கியம் கொடுத்தே ஆகணும். It's not that I didn't give emphasis to my children. I gave a lot of emphasis. But நம்ம என்ன செய்யணும், இந்த ஜட ஞானத்துக்கு கூட இன்னொரு ஞானத்தை நம்ம கூட்டணும் தெரியுங்களா. அது வந்து இந்த கலியுகத்தில் செயலாற்றாத ஒரு பொருள் தெரியுங்களா. அதனாலதான் நீங்க இவ்வளவு பிரச்சனை நம்ம எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றோம். எப்ப அந்த முக்கியமான ஞானம் இந்த ஜட ஞானத்துக்குள்ள இணைக்கப்படுகின்றதோ அப்ப நீங்க பார்க்கலாம், you will become the most happiest person on the surface of earth. I can guarantee you that. இந்த ஞானம், அந்த முக்கிய ஞானம் வந்து இந்த கலியுகத்தில் முற்றிலும் மறைக்கப்படுகின்றதனால்
நம்மளுக்கு என்ன ஆகிக்கொண்டிருக்கின்றது? துன்பமாய்த்து மட்டும் நம்ம பார்த்து கொண்டிருக்கின்றது. ஆகையால் இந்த தொகுப்பு நம்ம வந்து எடுத்திருக்கின்ற காரணம் வந்து அந்த முக்கிய ஞானத்தை வந்து நம்ம எடுத்து அந்த ஜட ஞானத்தை கூட இணைக்கின்றதான் நம்மளுடைய இலக்கு. ஸோ அப்படி பார்க்கின்ற பொழுதுல இந்த ஜட ஞானத்துக்கு மட்டும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது, மாறாக ஆன்மீக ஞானத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து தான் ஆக வேண்டும். பாருங்க, 40-50 வருஷத்துக்கு பின்னுக்கெல்லாம் இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக நடந்து கொண்டு இருந்தது தெரியுங்களா? பொதுவாக நீங்கள் எடுத்துக்கொண்டிருந்தால் ஒரு 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 தமிழ் பள்ளியில் காலையில் நம்ம வந்து இந்த ஜட ஞானம் போய் கொண்டிருக்கின்றோம். மத்தியானத்தில் வந்து அவங்க என்ன செய்வாங்கன்னா ஆன்மீக கல்வி போட்டுவாங்க தெரியுங்களா? தேவாரம், திருவாசகம், திருக்குறள், தொல்காப்பி அதெல்லாம் ஓடிக்கொண்டு இருந்தது தெரியுங்களா? இன்னைக்கு எங்கெங்க போச்சு? எல்லாம் முற்றிலும் மறைக்கப்பட்டுருச்சு தெரியுங்களா? ஸோ அது வழியா நம்ம வந்து இப்படியே போய்கொண்டிருக்கின்ற பொழுதுல எவ்வளவு போராட்டத்தில் நம்ம போய்கொண்டிருக்கோம். எந்த அளவுக்கு நம்ம பிள்ளைங்கள நம்ம 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 பேர பிள்ளைங்களாம் பாதிக்க போகுது. நம்ம வந்து ஆழமாக செவி சாய்க்க வேண்டும் தெரியுங்களா? ரொம்ப ஆழமாக நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ஜட ஞான வழியாக நம்ம வந்து நிம்மதி கிடைக்க எதிர்பார்த்தே கொண்டு போய் கொண்டிருக்கின்றோம். இன்னைக்கு பாருங்க, பொதுவாக நீங்க எந்த தாய்ப்பு எடுத்துட்டாலும் அவங்க முக்கியத்துவம் கொடுக்கறது இந்த ஒரு ஞானத்துக்கு மட்டும்தான் தெரியுங்களா? இந்த ஜட ஞானம். படி 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 படி. நம்ம நல்லா தெரிந்து கொண்டோம் என்றால், இந்த ஞான வழியாக நம்ம வந்து எந்த வகையில நம்ம வந்து நிம்மதி பார்க்க முடியும் தெரிந்து கொண்டோம் என்றால் நம்ம முயலணும். கண்டிப்பாக we have to make some effort. What is the secret behind inculcating real knowledge? அதனால தான் பாருங்க, இந்த ரெண்டு ஞானத்தை நம்ம இணைக்கின்ற பொழுதுல ஒரு மனிதன் நிம்மதி அடைகின்றான். ஒரு நல்ல பாடல் இருக்கு தெரியுங்களா? பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேக்குதான் தெரியுங்களா? பாம்பு எங்க இருக்கு? பரமசிவன் கழுத்தில் இருக்கு தெரியுங்களா? அந்த பாம்பு கேக்குதான் கருடாவை பார்த்து. பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேக்குது, கருடா சௌக்கியமானு கேக்குது. அப்ப கருடன் நீங்க எடுத்துக்கொண்டீங்களா? கருடனுக்கு உணவு வந்து உணவு என்ன? பாம்புங்க. சோ கருடனுக்கு உணவு வந்து பாம்பு. அப்ப கருட சொன்னதான், யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே. கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளதுன்னு சொல்றான். கருடன் சொல்லுகின்றார், நீ பரமசிவன் கழுத்தில் இருக்கிற உனக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனை, நீ பாதுகாப்போட இருப்ப. எப்ப அந்த கழுத்தை விட்டு வெளியே வரையோ உன்னோட வாழ்க்கை போச்சு. இன்னைக்கு எத்தனை பேருங்க நம்ம ஆன்மீகத்தை பூட்டி முறையாக ஆன்மீக வழியா போய் கொண்டிருக்கோம். எல்லாம் கழட்டி விட்டோம். பிகாஸ் அந்த ஒரு ஞானத்துக்கு மட்டும் முக்கியத்துவம் இருக்கிறது இல்லைங்களா? அதே பாடல் இன்னொன்னு சொல்லப்படுது இல்லைங்களா? வண்டி ஓடும் சக்கரங்கள் 2 மட்டும் வேண்டும். வண்டி ஓடும் சக்கரங்கள், சக்கரம் வந்து அந்த வண்டி வந்து இந்த உடல் தெரியுங்களா? வண்டி வந்து இந்த உடலை எடுத்துக்கொள்ளுங்க. அந்த வண்டியில் வந்து 2 சக்கரம் இருக்குமா? அந்த 2ல் ஒன்று சிறியதென்றால் எந்த வண்டி ஓடும்? சோ இந்த வண்டி, அதாவது இந்த உடல் வந்து இன்னும் சிறப்பாக போறதுக்கு வந்து 2 சக்கரம் இருக்கு. அந்த 2 சக்கரமும் இட் ஷுட் பி இன் ஈக்குவல் சைஸ். அப்போ ஒரு சக்கரம் வந்து பெருசா இருக்கு, இன்னொரு சக்கரம் சின்னோடு சக்கரமா இருக்கு. அந்த வண்டி ஓடுங்களா? இதுதான் நடந்து கொண்டிருக்கின்றது. நம்ம என்ன செய்யறோம்? அந்த ஒரு ஞானம், அந்த ஒரு சக்கரத்துக்கு மட்டும் நம்ம வந்து என்ன செய்ய முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு இன்னொரு சக்கரத்தை நம்ம மறந்துட்டோம். அப்ப அந்த வண்டி ஓடாது. சோ இன்றையோட தொகுப்பு, இன்றைய நம்ம என்ன செய்ய போகின்றோம்? அந்த சின்ன சக்கரமா இருந்ததுல அந்த சக்கரத்தையும் அது பெரிய சக்கரமா 2 சக்கரம் ஈக்குவல் சைஸா வச்சு அந்த வண்டியை ஓடுறது நம்மளோட முழு குறிக்கோள். அதான் நம்மளோட இலக்கு. அதை நம்ம செய்ய போகின்றோம். தயவு செய்து உங்களை மன்றாடி கேட்டுக்கொள்கின்றோம். Very amazing scientific subject matters are going to come up from now on. Please stay in the group. Thank you all very much. Hare Krishna.